டேஸ்டியான சுண்டைக்காய் வறுத்த கறி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுக்கணும். சிம்மில் வச்சுட்டே நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. எந்த பொடியும் நம்ம சேர்க்க தேவையில்ல. இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வறுத்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிடலாம். நல்லா ஆறின பிறகு கொஞ்சோண்டு புளி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குழம்புக்கு தாளிக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சுண்டைக்காய், முருங்கைக்காய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாயை நீளமாக கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி நீட்டமாக அறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம நல்லா வதக்குனாதான் குழம்பு டேஸ்ட்டாக வரும். இல்லாட்டினா அந்த பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஸோ இது உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம நல்லா வதக்குனாதான் கறி டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயும் சேர்த்துடலாம். அதையும் நல்லா கழுவி எடுத்துக்குங்க. ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுங்க. வதங்கின பிறகு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்துட்ட பிறகு நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா கறி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கறி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான சுண்டைக்காய் வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.